வெல்கம் டு மேமி மெடல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீம் என்ன அப்படின்னா தொல்குடி திட்டம் தான். ஸோ இந்த திட்டம் எப்போ தொடங்கினாங்க அப்படின்னா மார்ச் 2024 தான் தொடங்கினாங்க. ஸோ இந்த திட்டம் வந்து எங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா நாமக்கல்ல தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இந்த திட்டம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 2024-25 பட்ஜெட்ல நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் தங்கம் தென்னரசு அவர்களால் வந்து இது அறிவிக்கப்பட்டது. ஸோ அப்போ எவ்வளவு வந்து இந்த திட்டத்துக்காண்டி ஒதுக்குறாங்க அப்படின்னா 1000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இந்த திட்டம் வந்து செயல்படக்கூடிய காலம் எத்தனை வருஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, 4 ஆண்டுகள் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா, அதாவது பழங்குடியினர் இருக்காங்க, இந்த மலைவாழ் பக்கத்துல வாழ்றவங்க, அந்த பழங்குடியினரோட அதாவது அவங்களோட அடிப்படை வசதிகளை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கணும், அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தணும், அவங்க சமூக பொருளாதாரத்தை மேம்பாட்டை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. ஸோ இந்த திட்டத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கணும் அப்படின்னா பழங்குடி பகுதிகளில் ரோடு போடுறது, அப்புறம் அந்த குடிநீர் வசதி செஞ்சு கொடுக்கறது, அப்புறம் வீடுகள் அமைச்சு கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சு அவங்களோட அடிப்படையா அவங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்துருவாங்க. இது தவிர அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த பழங்குடி இளைஞர்கள் வந்து நிறைய பேர் வேலை இல்லாம இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு திறன் மேம்பாடு பயிற்சி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் எவ்வளவு செலவு பண்றாங்க அப்படின்னா 5 கோடி வந்து செலவு பண்றாங்க. அது எத்தனை அப்படின்னா வருஷத்துல வந்து ஒரு 1000 பழங்குடி இளைஞர்களுக்கு வந்து திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுப்பாங்க. அப்ப திறன் மேம்பாட்டு பயிற்சினாலே தமிழ்நாட்டில் இருக்க தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் தான் இந்த ஸ்கீம் வந்து செயல்படுத்தும். நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அந்த பழங்குடி மக்கள் அதாவது ஆதிதிராவிட பழங்குடியினர் பள்ளிகள் இருக்கும் இல்லையா, அந்த பள்ளிகள்ல ஸ்மார்ட் வகுப்பறைகள் கட்டணும் அப்படின்னு சொல்றதுக்காகவே எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க அப்படின்னா 36 கோடி செலவுல 24-25 என்ன பண்ணுவாங்க, ஸ்மார்ட் வகுப்பறைகளுக்கு 36 கோடி செலவு பண்றாங்க. இப்படி வந்து மொத்தமாவே பழங்குடி மக்களோட பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக அவங்களுக்கு அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுக்கறதுக்காகவும் செயல்பட்டு இருக்க திட்டத்துக்கு பேர் தான் தொல்குடி திட்டம் பேர். ஸோ இப்படிதான் நம்ம இந்த தொல்குடி திட்டம் வந்து தமிழ்நாட்டில் செயல்பட்டு இருக்கு. இது மாதிரி தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.